அப்ப யமனுக்கு பிறந்தா சும்மா அந்த பெட்டிய லேசா தொட்டு பாரு. இந்த பொட்டிய இந்த 14 உலகத்தில் நீ தான் வல்லம அதேடா. நான் தோத்துட்டா அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டா நீ ஒரே அப்பா அக்னி தான் பிறந்தா சரி நீ எனக்கு அடைக்கலாம். அடைக்கலாமா? ஆமாண்டா. நீ எனக்கு அடிமை. இந்த பெட்டி எடுத்துட்டா உனக்கு நான் அடிமை. அப்படியா? இப்ப பாரு இந்த பொட்டியை தொட்டுடவே எனக்கு அந்த வேலை வேணாம், நீ எடுத்துக்க. தொட்டவனே கட்டான். இப்ப கிளம்பாய் வந்து போவோம். அங்க போனா நமக்கு என்ன 2 உலகம் தாங்க வந்துருக்கு. ஓ 3வது உலகம். அங்க போனாதான் வந்தான். ஆமா பகவான் தான் போ. என்னடா வரும்போது வணக்கம் வணக்கம் சுகமா வாழ்ந்திருப்பாய். பரந்தாமா வணக்கம் சாமி. சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று வேற நோய் வந்துட்டு போட்டு பயமாக கழுத்துல ஒரு டை வேற கட்டிடுறான். இந்த பையன் வந்து ஆவல பாவம் கட்டியாண்டா தலப்பா சபை பத்திரையா என்ன விளக்கம்? லட்சுமி ராஜ்மந்திரவை லட்சுமி கடாட்சம்னு திருச்சபை. சரிங்களா? மாமாந்தூர் வட மாமாந்தூர் நன்னகரம். நிலவலம் நீர்வளம் குடிவளம் சிறுவலம் கல்விவளம் சங்கீத வளம் பெற்று சிறந்த நன்னகரம். ஆமா சரிங்களா? அது போல போகட்டும். அமிர்தற்குரிய மாதா பிதா குரு தெய்வம் அவர்களுக்கும் உங்களுக்கும் மனம் கனிந்த வணக்கம் நேரமாக கொண்டிருக்கிறது. ஆமா ஆளை பார்த்தால் என்று விளக்கம் விவரமா சொல்லுங்க. யார் சொல்லுங்க? ஓட்டுவோடு யாரு பேர் என்ன ஊர் என்ன அப்படியே அடிச்சிருக்கியா? பட்டார் 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 அடிப்பேன். அப்படியே அடிக்காதீங்க. தண்ணி கலந்து அடிங்க, அப்பதான் சரி வரும். அடிச்சு பத்தலையா? தாம் 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 என்ன இது பண்றா? ஆளு யாரு? என்ன பேர் என்ன? ஆளை பார்த்தா பூல் கலர் ஏண்டா
பகவான் போட்டா பாத்துருக்கிறியா? பகவான் போட்டா பாத்துக்கிறேன். எங்க? மாதா கோயில். பஜனை கோயில் கம்ப்ளீட். ஓ பஜனை கோயில். பகவான் போட்டா இப்ப மாதா கோயில் எடுக்கும். பஜனை கோயில். ஓ பஜனை கோயில். பஜனை கோயில். அப்போ என்ன விளக்கம் தெரியல. சொல்லட்டுமா? டேய், யாதவ குலம் நிறைந்த மதமானாய் வந்து உதித்தேன். இந்த பூதல புகழும் மன்னன்னா. அந்த தாயவல்ல சதை மகள் அந்த கோபத்தன் மனையில் தான் வளர்ந்த மயக்கண்ணன்னா. ஏண்டா? கோனாறு வர்க்கம் கோணாமூடு தெரியுமா உனக்கு? இந்த பண்ணி ஆடுறாங்களா? போனா முடியாது பஞ்சாயத்து. ஆடு மாடு மேய்க்கிறாங்க பாரு. ஆடு மாடு. ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஏண்டா? என் வீட்டை சுத்தி கோணா முடியாதா? கோண மூடுதான். அபிஷ்டு சும்மா தாய் வலிமவனே. பண்டிகை சிறு அஞ்சு போட்டு பேசுவது. ஆமா பண்டிகை சார் போயிடாரு. ஆனா பண்ணி போறதுன்னு போயிடுவாரு. அந்த கோணார வர்க்கம் இருக்கு இல்லையா? அந்த கோணார வர்க்கம் அந்த கோணார வர்க்கத்துக்கு பெருமை தேடி தருவதற்காக அந்த கோணாமீட்டில போய் நான் பிறந்து வளர்ந்தேன். அதுக்குதான் பாதகி பூதகி உயிர் குடித்தேன். யாருன்னு வைகுண்டமே பொறுப்பிடமாய் அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி நான் தான். சுகமாக இருக்க வேண்டும், குறைபாடு இல்லாமல். வடமாமது வந்திருக்கு இல்லையா? என்ன குறைய காலத்துக்காக இருக்காதுங்க இல்லைங்க. அதெல்லாம் குறையலாம் இல்லைங்க. சரி ரைட். 11 மணி ஆட்ட ஆரம்பிச்சிருந்து குட்டு குட்டுன்னு குடுத்துட்டாங்க. ஒரே சின்ன குறை கிடையாது. ஆமா பூரா தட்டால எந்த குறையும் இல்லை. ஒரே சின்ன குறை சொல்ல முடியாது. பகவானுக்கு ஒரு ஆளுக்குடா அடி இல்லை. அவன் குடுத்து வச்ச புண்ணியவா. வைகுண்டம் வந்தா திரும்பி போக மாட்டேன். சுடுகாடு திருப்பதியில ஏவல தாலி அரைக்கிறதுக்கு என்ன மாதிரியே ஒரு ஆளை கூட்டு வந்துக்கிறேன். ஆமா அங்க அரகத்து தாலியா உனக்கு வேலை தானே இருக்கட்டும். ஏன்னா யார் வீட்டு தாலி அறுத்தாலும் பரவாயில்ல கிடையாது. திருப்பதியில என் 3 உண்டு ரொம்பனா சரி போதும். முன்னாடி தாலி அறுத்தாலும் உண்டு நம்பிடணும். ஆமா டேய் நானா கேட்கிறேன். யாரு வடை சாப்பிட்டாலும் பரவாயில்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் சாப்பிட்டா போதும். காட்ட மாட்டான். அந்த மாதிரி மட்டும்தான் அது. என் கல்யாணத்துக்கு குபேர கட்ட வாங்கின கடனே என்னால அடிக்க முடியாது. வட்டி தான் கட்டினுக்கிறேன். வரமாட்டுது. எங்க வாங்குற எண்ணம் தான் வருது, கடை வாங்குற எண்ணம் தான் வருது. நீ வாங்கிதான் பழக்கம். யாருக்குன்னா எதனா கொடுத்து பழக்கம் இருக்குதா? எந்த கை வாங்க செல்வத்தோட வீட்டுக்கு போய்க்கிறானா? திருப்பதிக்கு போறோம். திருப்பதி போயிங்க உள்ள சாமி கும்பிட்டு போய் வெளியே வரோம் இல்ல? ஆமா. அப்படியே வாசல்ல தண்ணி போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கு. எந்த நேரமும் 24 மணி நேரம் தண்ணி போதும். அந்த காலம் அங்கேயே கழுவிட்டு வரணும் நம்ம. ஆமா. அங்கிருந்து என்ன செல்வம் நமக்கு வந்து கூட லட்சுமி லட்சுமி இடத்துல வரக்கூடாது. சாமி பார்த்து வந்த உடனே வெளியே இப்படி வந்த உடனே
அப்படியே தண்ணி போகும்போது ஆமா. அங்கேயே நம்ம காலை கைவிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஆமா இடைக்கேட அப்ப எல்லாம் முடிச்சு வந்தேன் இந்த ஆளு அப்ப குடுப்பியா நீ வாங்கி எங்க தண்ணி கொடுக்க போற கொடுக்க மாட்டேன் இன்னும் கூட வாங்குவேன் ஆனா கொடுக்க மாட்டேன் அதான் ரைட் டேய் என் பெருமை உங்களுக்கு என்ன தெரிய போகிறது? சரி அது போகட்டும். நான் ஏன் பூலகத்தில் கண்ணாக ஜனித்தேன்? சொல்லுங்க. என் தங்கை உமா பாரதிற்கு உதிர கபாலத்திற்கு உதிரம் சாதிப்பதற்காகவும் இந்த பூமி வாரத்தை தீர்ப்பதற்காகவும் நான் கண்ணாக பிறந்திருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடு. இன்று வந்த காரணம் அறிவுத்தவன வைகுந்தத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர் காட்சி தர வேண்டும். ஐயா சந்தோஷமா இருக்கணும். நிறைய கொடுங்க. ஏண்டா எனக்கே எவ்வளவு இவ்வளவு வரும்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? மூட்டு விட சூத்து பாக்கிடுங்க வருவதில் பாதி உங்களுக்கு தருகிறேன். வாங்க ஐயா தேவை உங்களுக்கு சொல்லுங்க. ராமசாமி வாங்க 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 சுவாரமாக வர வேண்டும். ஆமா நானே உட்கார போறாரு வீட்டுக்கு போடுவா. ஐயா இதான வைகுந்தம். இதாங்க வைகுந்தத்துல யாரு இருந்தாலும் சரி எரிகளை வந்து சொல்லிட்டோம். பக்கவாளியா பக்கவாளி சூத்தி வீங்க போகுது. ஆமாம் சிக்க வந்த காரணம் என்ன? தேடி அது எருகண்டை வந்துக்கிறான். எருகண்டா ஏண்டா அந்த எரிகண்ட மிகவும் பொல்லாதவன் அல்லவா? ஆமா அவ ஏன் வந்திருக்காங்க? திருப்பதிக்கு அம்மா பேர் தான் வர்றான். ஆமா அதெல்லாம் ஒரு நாள் உட்காரு. அவன் வருவது நான் பயப்படுவதா? அவன் வந்திருந்தால் பகவான் அமர்ந்திருக்கிறார். வந்து சாஷ்டாங்கமா காலில் விழுந்தால் தக்க சன்மானம், இல்லை என்றால் மரணம் நிச்சயம் போகும். இந்த தக்க சன்மானம் கொடுக்காதீங்க, தண்ணியில மேலிங்க தகுந்த சன்மானம் கொடுங்க. தகுந்த சன்மானம். சரி எழுந்து போல கொள்ள வேண்டும். போ. அவன் என்னடா சொன்னா? அவன் மயிரா புடுங்க சொன்னா. அவன் என்னடா சொன்னா? ஆரம்பம் இரு. அப்படியா? அப்படி வந்துடுறீங்க. ஓட்டோட ஓட வந்து என் காலில் விழுந்தா வேண்டி வரேன்னு சொல்றாரு. வேண்டி போ போமா. நியாயமா வரும். எங்க போய் நில்லுங்க. நியாயமா வரும். காத்தாத வரும். ஏழுமலா என் பேச்சு இன்னைக்கு உன் கூட வந்து என் சூத்து நிற்கும். ஏழுமலா அவர் வந்திருக்காரா? எரிகண்ட வந்திருக்காரா? அவரு வர்றவங்க வருத்தன்னு சொன்னாலு என்ன அப்ப 4 வீண ஒண்ணு அவரு இவருன்னு மரியாதை. ஆனா எப்படி இருந்தாலும் காட்டாத கூட்டி கொடுத்தவனே மரியாதையா இந்த வைகுந்த இலக்கியம் 2022. ஆமா இந்த 2022ல படிக்காதவங்களும் தெளிவாகிறான். ஆமா ஒரு வீட்டுக்கு போறீங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு போல கலாச்சாரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வழக்கம். ஆமா நான் கூப்பிட்டேனே. கூப்பிட்டியா? யாரு கூப்பிட்டு? அவர் வருத்தி தர கால் போட்டு அவரு அவனுக்கு சப்போட்டா மரியாதையா என் வசனம் முடியல இருக்கேன். அப்போ வந்தோரை மருவ தமிழ் மரபு நான் ஆண்டு சொன்னேனே. நீ வந்திருக்கிறிய, நான் இங்க இருந்து வந்திருக்கிற இன்னாருடைய மகன் இங்க வந்திருக்கிற எதுக்கு வந்திருக்கேன் நீ சொல்லணுமா இல்லையா? விருந்தாளிக்கு போட்டவன நீ ஏன் கேட்க வந்த? தம்பி சாத்தகி
கண்டவன் தாண்டி வரக்கூடிய அக்கில் ஜமலிக்கும் சுவாலிக்கு பிறந்தான் எரிகண்டன். அவரா நீங்கள்